ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களுக்கு மற்றும் ஒரு சில மாந்திரிகர்களுக்கு ஒரு சில ஜோதிடர்களுக்கு ஜனவசியம் ஏற்படுறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தாயத்து பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி, ஒரு சில மாந்திரிகளும் சரி, ஒரு சில ஜோதிடரும் சரி கேட்குறதுன்னா, சாமி இந்த மாதிரி எங்களுக்கு ஜன விஷயமே ஆக மாட்டேங்குது. முதல்ல நல்ல அபரிவிதமான கூட்டங்களை வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஆட்களே வரமாட்டேங்கிறாங்க சாமி. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு சில கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சில பூஜைகள் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே மூவ் ஆகலை சாமி. இதுக்கு ஏதாவது முறை இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறனால இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய முறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எளிமையானது தான். ஆனால் இதனுடைய சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவிதமானதுன்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி நாங்கள் தாராளமாக பண்ணலாம். அதாவது ஜனவசியமாக இருக்க பலவிதமான முறைகள் சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையானது. இப்போ அந்த மாதிரியான நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளை விஷ்ணு கிரந்தி மூலிகை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த மூலிகைக்கு முறையாக சாபம் போக்கி உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அதனுடைய வேரை மட்டும் எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு, அது கூட என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பனை ஓலை, சரிங்களா, ஒரு 3/4 அடிக்கு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு தெளிவாக இருக்கிற மாதிரியான ஓலை ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை முறையாக சுத்தி பண்ணி, அதில் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு அதில் சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயரையும் குறிப்பிட்றணும். சரிங்களா? ஏன்னா இன்னாருக்கு ஜனவசியம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பேரை இப்போ நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட பேர், நட்சத்திரம் இந்த மாதிரி, சரிங்களா, 4 நட்சத்திரம்லாம் குறிப்பிட்டு அதை சுருட்டி அதுக்குள்ளேயே இந்த வேரையை வச்சு நல்லா சுருட்டி அதை ஒரு தாயத்தில் அடைச்சி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க. தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே ஆனைக்கண் பட்டை சட்டி வச்சு அதற்குள்ளே சாம்பல் கொட்டி அந்த சாம்பலுக்குள்ளே இந்த தாயத்தை வச்சுட்டு அதற்கு மேலே பச்சை நிற காட்டன் துணி வச்சு காட்டன் நூலை நல்லா சுற்றி கட்டி அதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா தலவாழையில் வச்சு அதற்கு மேலே வச்சிடணும். வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூப தீபங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும். இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள் செஞ்சு ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த தாயத்தை எடுத்து அணிஞ்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு கழுத்துலையோ இடுப்புலையோ கையிலையோ, சரிங்களா, உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான ஜன விஷயத்தை ஏற்படுத்தி தரும் சொல்லி சித்தனுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைந்து பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை.